அமித்ஷாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியணும். தமிழ்நாட்டுக்கு நீங்க பொங்கல் வைக்க பார்க்குறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து நீங்க பொங்கல் வைக்க பாருங்க. பொங்கல் வைங்க நல்லா இருக்கும். உண்மை என்ன? தமிழன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இறங்கி வர்றீங்கல்ல, அது ஒரு விஷயம். ஏன்னா திருப்பரங்குன்றத்துல நீங்க வாங்கின அடி இருக்கு இல்லையா? அது இந்து, இந்து உரிமை அப்படின்றத வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் முழுமையா நிராகரிச்சாங்க. ஏன்னா ஒரே ஒரு கேள்விதான். இது இந்துக்களினுடைய பண்டிகை கார்த்திகை தீபம் என்றால், ஏன் கேரளால, கர்நாடகால, ஆந்திரால, மராட்டியத்துல, தெலுங்கானால, சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துலலாம் எவனையும் அகல் வேலை வழக்கத்திலே ஏன் ஏத்துனாங்களா எங்கேயாவது? அப்ப அதுல இருந்து தெரியுதா தமிழன் விழா அப்படின்ட்டு? முருகன் அப்படின்றது தமிழ் கடவுள், இந்து கடவுள் இல்ல, தமிழ் கடவுள் அப்படின்றது தெரியுதா? சிவன் தமிழ் கடவுள்ன்றது தெரியுதா? ஏன்னா வேதிக் டியூட்டி கிடையாது இவங்கெல்லாம். வேதத்தில் இருக்கக்கூடிய இறை கடவுள்கள் கிடையாது இதெல்லாம். நாம கும்பிடுறது எல்லாமே. நாம கும்பிடுற ஐயனார் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், திருமால் ஆகட்டும், எதுவுமே வேதிக் டியூட்டிஸ் கிடையாது. எல்லாம் நாங்க தொன்று தொட்டு வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடியதுதான். அதாவது காளி தெய்வத்தை நாங்க தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாவே. காவல் தெய்வமா வச்சு நாங்க வணங்குவோம். ஐயனாரையும் காவல் தெய்வமா வச்சு வணங்குவோம். குலதெய்வமா வச்சு வணங்குவோம். இப்படிதான். இந்த தமிழன்ல இது இந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடல. பெரிய அடி அவங்களுக்கு. திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்கணும்னு பெரிய லெவலில் அவங்க பண்ணாங்க முயற்சி, அந்த மலையை வச்சு. ஏன்னா முதலாம் படை வீடு முருகன்து அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ தெரியல, முருகனை பத்தி இவங்க வேலை எடுத்தாருங்க. காலி வேலை எடுத்தாருல யாரு? முருகன்ஜி. கடைசியில் வேலை எடுத்ததுனால முருகன்ஜி கிடைச்சதுனா மந்திரி பதவி கிடைச்சது. அதோட சரி. அதுக்கப்புறம் முருகன் வேற எதுவும் பண்ணல. அப்புறம் நீலகிரி நின்னாரு, தோத்து போனார் ஒரு 1,50,000 ஓட்டில். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அது முருகன் மறை தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அடுத்தபடி என்ன பண்ணாங்க? அதை வச்சு ஒரு முருகன் மாநாடு போட்டாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி கூடாது, பலி கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது மக்களே சொல்லிவிட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்துட்டு தான் தூணுக்கு வந்தாங்க. தீபத்தூணுக்கு. தீபத்தூணையும் நம்மளை போட்டு அடி உடச்சி நொறுக்கிட்டோம். அது தீபத்தூண் கிடையாது, தியோடலைட்டு. இந்தியாவில் வேற யாரும் சொல்ல போறாதெல்லாம் தமிழ்நாட்டை தான் சொல்லுவோம். சர்வே என்னது, அது எவ்வளவு தூரம் முன்னெடுக்கப்பட்டது, அதற்கான ஆதாரம். ஒரே ஒரு நபர் அரை மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல இருந்துட்டு அவர் போட்டு விட்டுறாரு எல்லா ஆதாரங்களையும். இழுத்து போட்டு விட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்றாரு? முடிகிறாரு ஜட்ஜி. என்னடா இது, என்னடா நாடு இது அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் தோத்துட்டு அவங்க கடைசி என்ன பண்ணிட்டாங்க? தமிழங்கிட்ட இறங்கி வராங்க. அதான் பொங்கல் வைக்கிறது. அதுலேயும் தமிழை வந்துட்டு ஒரு வராரா? பொங்கல் வைக்கிறாரா? வைக்கட்டும் பார்ப்போம் யாருக்கு பொங்கல் வைக்கிறதுன்னு. தேர்தல் வர அவர் சொல்லியிருக்காரு. நயனார் நாகேந்திர ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு தேர்தல் அப்படின்லாம் சொல்றாரு அவரு.